ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கணேஷ் காந்தி. இந்த டாப்பிக்கில் ஆஸ் ஏ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்டாக நான் என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு என்ன ஜாப் பொருந்தும், என்ன பிஸ்னஸ் பொருந்தும், எப்படி பண்ணால் பொருந்தும் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ரீசனை சொல்லிக்கிறேன். இப்போ உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னா, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, பெரும்பாலும் இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட்கிட்டேயோ இல்லை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாமல் டயாலிசிஸ் எடுத்துகிட்டு இருக்க பேஷண்ட்கிட்டேயோ டாக்டர்கிட்டேயோ போயிட்டு இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத மட்டும் கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா அவங்க உங்களுக்கு நிரந்தரமான தீர்வை சொல்ல மாட்டாங்க. அவங்க எல்லாமே ஒரு ஒரு ப்ராக்கெட் வச்சு தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு பயமுறுத்துற மாதிரி தான் சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு பிஸ்னஸ் எல்லாம் கேட்க சொல்லும், பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு செட் ஆகாது, பிகாஸ் யூ ஆர் ஹைப்பர் டென்ஷன் பர்சன், உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண முடியாது, சாஃப்டான ஜாப் தான் போகணும், வீட்டில் இருந்தபடியெல்லாம் பண்ணலாம் இல்லையா, சாஃப்டாக வெளியே போயிட்டு வேறு மாதிரி ஜாப் பார்க்கணும். அப்படி ஒரு ஜாப் இந்த உலகத்திலே கிடையாது. இதுதான் உண்மையான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க சொல்ல தான் எனக்கு என்னுடைய ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, எனக்கு யாராவது ஏதாவது முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அப்போ தான் கோவமே வரும். இது என்னடா அது, நமக்கு லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணணும்ன்ட்டு இவங்க யார் முடிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆப்போசிட் ரியாக்ட் பண்ணேன். ஸோ அவங்க ஜாபே முடியாதுன்னு சொல்ல நம்ம ஏன் பிஸ்னஸில் திருப்பி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னுடைய பழைய பிஸ்னஸ் எல்லாத்தையும் நான் ரீவேக்கப் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் நான் இப்போது ரியல் எஸ்டேட்டில் இருக்கேன், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கேன், வெப்சைட் டிசைனிங்கில் இருக்கேன். ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டிங் ஓரியன்டாக எல்லா செக்டரும் கவர் பண்ணிட்டேன். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் செக்டர்ஸ் கவர் பண்ணியாச்சு. ஆன்லைனில் டிஜிட்டல் பேஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வி ஹேவ் ஆஃபீஸ் இன் சென்னை ஆஸ் வெல் அஸ் இன் USA. ஸோ இப்போ என் பிஸ்னஸை நான் கிளியராக ஓட்டிகிட்ருக்கேன். ஆஸ் எ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்டாக உங்களுக்கு என்ன ஜாப் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு ஒன். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு 10 கிலோ 15 கிலோ தான் தூக்க முடியும் அப்படின்னா அவ்வளவுதான். அதுக்கு மேலே எடையை தூக்கக்கூடிய வேலைகள் செய்யாதீங்க. மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்க, அதுக்கான ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நான் சொன்ன இந்த வெயிட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, எடை தூக்குறது. இப்போ உதாரணத்துக்கு சிலிண்டர் வேலை பார்க்குறீங்க, சிலிண்டர் தூக்கி போடுற வேலை, மளிகை சாமான் பார்சல் பண்ணுறது தான் உங்கள் வேலை, பேக் பண்ணுறது, டெலிவரி தான் உங்கள் வேலை அப்படின்னா இதெல்லாம் எடை தூக்கக்கூடியது இல்லையா. இது நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் உங்கள் உடம்பு தாக்கு கொடுக்காது. ஓகேங்களா, ஏன்னா அந்த கிட்னிக்கு போய் ப்ரெஷர்னு சொல்லி எதுவும் போய் உட்காரக்கூடாது. ஆனால் மென்டல் ப்ரெஷரை நீங்கள் தாங்கலாம். அந்த மென்டல் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம யோகா போயிடணும். ஓகேங்களா, யோகா போயிட்டு அந்த மென்டல் ப்ரெஷரை நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஜாபாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஜாபாக இருந்தாலும் எடுக்கலாம், எந்த பிஸ்னஸாக எடுக்கலாம். ஸோ நமக்கு பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உன்னோட மென்டல் ஸ்ட்ரென்த்து மட்டும் உனக்கு வீக் ஆகுது அப்படின்னா அதுக்கு நீ மெடிடேஷன் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லிமிட்டேஷன். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரை ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் தான் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஸோ மதியானம் வீட்டில் ஃப்ரெஷ் ஃபுட் சாப்பிட்ணும், இல்லை பேக் பண்ணிட்டு போகிறீங்கன்னா இட்ஸ் நீட் டு பி குட் குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குங்கிறதுனால நீங்கள் அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். ஸோ அந்த எந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு ஈஸி. ஓகேங்களா, ஏன்னா மார்னிங் நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறீங்கன்னா மதியம் சாப்பாடை மார்னிங்கே செஞ்சு எடுத்துகிட்டு போகணும். அதுவும் உங்கள் உடம்புக்கு கட்டுப்படி ஆகுமா. சில ஃபுட்டுன்னு பேசினா நிறையா பேசலாம், ஏன்னா அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. வெஜ் ஃபுட்ஸை தான் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தெல்லாம் நமக்கு கொடுக்குறதே கிடையாது. நான்வெஜ் ஃபுட்ஸ் தான் நமக்கு கொடுக்கும். பிகாஸ் எஸ்பெஷலி ஃபார் மீ, இன்னும் நம்ம விட்டமின்ஸ்லாம் நம்ம கம்மியாக எடுக்கிறோங்கிறதுனால. நார்மலாகவே நான் நான்வெஜ் சாப்பிடுவேன். இப்போ சுத்தமாக சொல்லவே தேவையில்லை, நான்வெஜ்னால் நான் ஓவராக சப்போர்ட் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ இப்போ நீங்கள் ஜாபு பிஸ்னஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடை தூக்கக்கூடிய விஷயங்களை தவிர வேறு எது வேணும், அதாவது ஃபிசிக்கலாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதில் உங்களுக்கு நார்மலாக ஒர்க் பண்ணிங்கல்ல, நார்மலாக ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுவீங்களே, அதை விட 20% கம்மியாக இருக்கிற ஃபிசிக்கல் ஒர்க்கை எடுத்துக்கணும். நீங்கள் வீட்டில் உட்காந்தபடி சிஸ்டத்துலேயே ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட உட்காந்துட்டே இருந்தீங்கனாலும் ப்ராப்ளம் தான். அது எல்லாருக்கும் ப்ராப்ளம் தான், அது நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஸ்னஸாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், சூப்பராக சக்ஸஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க குழந்தைங்க, நம்ம சின்ன வயசில் இருக்க சொல்லும். ஒரு காயினை கொடுத்துட்டு, பழைய காயினோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இதை போய் ஒரு கடையில் விலை கேட்டுட்டு வா அப்படின்வாங்க. அந்த பையன் ஒரு மளிகை சாமான் கடையில் போய் இந்த காயின், இதெல்லாம் பழைய காயின் எங்களுக்கு எதுக்கு, சும்மா கூட நான் கூட வச்சுக்கிறேன் அப்படின்வான். இன்னொரு கடைக்கு போவாங்க, பேங்க்குக்கு போவாங்க, இதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு ஆன்டிக் ஷாப் போக சொல்ல அந்த காயினை பார்த்துட்டு அந்த காயினை இது இவ்வளோ மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரு மதிப்பு சொல்லுவார். அதுக்கு அந்த காயினுக்கு ஒருத்தர் மதிப்பு சொல்லுவார், காஸ்ட்லியாக சொல்லுவார். ஸோ இதோட மீனிங் என்னென்னா, நம்ம எந்த விஷயத்தை யார்கிட்ட கேட்கணுமோ அந்த விஷயத்தை அவங்க கிட்ட தான் கேட்கணும். டாக்டர்ஸுக்கு நம்ம கிட்னியை ப்ரொடெக்ட் பண்ண தான் தெரியும் இல்லைங்களா. அப்போ அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, கிட்னிக்கு நீ எந்த வேலையும் கொடுக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர், ஒரு எக்ஸிஸ்டிங் டயாலிசிஸ் பேஷண்ட் கிட்டேயோ இல்லை ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் கிட்டேயோ கேட்டிங்கன்னா அவங்களுக்கு முன்ன பின்ன தெரியலன்னா என்ன சொல்லுவாங்க, ரிஸ்க் எடுக்காத, பயமூர்த்தி தான் விடுவாங்க. இப்போது நான் இதே ஒரு ஜிம்முக்கு போகிறேன், ஓகேங்களா,
ஒரு ஜிம்முக்கு போயிட்டு நான் ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் அப்படின்னு சொன்னேன்னா அவர் எனக்கு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுப்பார், அதுக்கேற்ற எக்ஸசைஸ் மட்டும் சொல்லுவார். எது இதெல்லாம் கிட்னியை பாதிக்காது, எது இதெல்லாம் உன் அப்டமனை பாதிக்காதோ அதுக்கான எக்ஸசைஸ் மட்டும் சொல்லுவார் இல்லையா? ஸோ உனக்கு எந்த ஜாப் பொருந்தும், எந்த பிஸ்னஸ் பொருந்துங்கிறத, உன் கிட்னிக்கு எஃபெக்ட் ஆகாதது எதுங்கிறத நீ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா? உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? நீங்கள் அந்த கமெண்ட்ஸை கீழே போடுங்க என்ன ஜாப்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன், இல்லை டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன், இல்லை அந்த பிஸ்னஸ் கன்சல்டன்ஸை நான் செக் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. ஜாப் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் 100% நீங்கள் பண்ணலாம், சூப்பராக ஒர்க் பண்ணலாம். மற்றவங்க எல்லாரையுமே விட பெஸ்ட்டாகவே நம்ம பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஜாபாக இருந்தாலும் சரி, சூப்பராக சாதிக்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.